நபிஸல்லல்லாஹு இப்படிதான் மதீனால ஒரு கூட்டத்தாருடைய தகராறு கேள்விப்படுறாங்க. உடனே அந்த கூட்டத்தாருடைய போய் உட்கார்ந்து பேச்சு நடத்துறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிஷா போக வேண்டிய தேவை ஏற்படுது. பொதுவாக அவர்களுடைய பழக்கம் என்னன்னா, சிறுநீர் கழிப்பதா இருந்தா மக்களுடைய பார்வையை விட்டும் தூரமா போயிடுவாங்க. ஹதீஸ் அப்படிதான் வருது. இதா அராதல் ஹாஜத அபஅத ஃபில் மத்ஹப் ஹத்தா லா யராஹு الناس அஹதுன். எந்த மனிதராலும் பார்க்க முடியாத அளவிற்கு தூரமா போயிடுவாங்க. இதான் பழக்கம். இப்ப அங்க சமாதான நடவடிக்கையில இருக்கிறாங்க. இப்ப தூரமா போனா அதுக்குள்ள இங்க ஷைத்தான் வந்துருவான், மறுபடியும் சண்டை வந்துரும். நபிஸல்லல்லாஹு அங்க பக்கத்திலேயே சிறுநீர் கழிக்கிறாங்க. ஆனா அங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி அந்த இடம் இல்ல. ஹதீஸ்ல வருது, நபிஸல்லல்லாஹு நின்று சிறுநீர் கழித்தார்கள். ஆனா அது பொது அனுமதி அல்ல, பொது அனுமதி கிடையாது. ஒரு நிர்பந்தத்துல எங்க உலமாக்கள் இந்த சம்பவத்துல என்ன பதிவு செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில ஒற்றுமைய சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா சில சுன்னத்துகளை கூட விட்டு அந்த மக்களிடையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூரமா போயிட்டு வர்றதுக்குள்ள பிரச்சனை முத்தி போயிடும். பரவாயில்லை, இங்க நின்று சிறுநீர் கழித்தாலும் சரி இந்த மக்கள் மறுபடியும் சண்டை போட்டுறக்கூடாது, வேகமா சிறுநீர் கழித்து விட்டு வந்தாங்கன்னு வருது. அருமையானவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறை.